மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாணவர்கள் கால் பண்ணி சில பேர் கேட்குறீங்க, சார் நீங்கள் நடத்துகிறது என்னுடைய அந்த வீடியோவை நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு உங்களுடைய வாய்ஸு கிளியராக கேட்குதுங்க சார், ஆடியோ கிளியராக கேட்குதுங்க சார், ஆனால் அந்த வீடியோ இருக்குல்லங்க சார், அந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய அதை கிளியராக தெரிய மாட்டேங்குது, அந்த வேர்ட்ஸோ லெட்டர்ஸோ தெரிய மாட்டேங்குது, புக்குனுடைய பேஜும் காட்டுறீங்க அதுலேயும் இருக்கிறதும் தெளிவாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் கால் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, சொல்லக்கூடியதை சரியாக செய்தீர்களானால் வீடியோ தெளிவாக தெரியும், ஆடியோவும் தெளிவாக கேட்கும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு என்ன நீங்கள் செய்யணும்னா, உங்கள் ஏரியாவில் எந்த சிம் கார்டு, எந்த கம்பெனியினுடைய சிம் கார்டு அந்த நெட்வொர்க்கு நல்லா கிளியராக எடுக்குதோ அந்த கம்பெனியினுடைய சிம் கார்டை வாங்கி போட்டுக்குங்க. என்னுடைய வீடியோவை பார்க்கணும், இந்த வருஷம் பூரா படிக்க போகிறீங்க, படித்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல நெட்வொர்க்கு கிடைக்கக்கூடிய கம்பெனியினுடைய சிம் கார்டை வாங்கி போட்டுக்குங்க. உங்கள் ஏரியாவில் ஒரு சில ஏரியாவில் ஒரு கம்பெனியினுடைய சிம் கார்டு நல்ல நெட்வொர்க் கொடுக்கும், இன்னொரு ஊரில் இன்னொரு கம்பெனியினுடைய சிம் கார்டு நல்ல நெட்வொர்க்கை கொடுக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நோட் பண்ணி பார்த்துட்டு அந்த கம்பெனியினுடைய சிம் கார்டை வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன செய்யலாம், நெட்வொர்க்கு நல்லா கிடைக்கும், நீங்கள் பார்த்துக்க முடியும் தெளிவாக வீடியோவை. இது ஃபஸ்ட்டு. அடுத்தது உங்கள் ஃபோனில் சில செட்டிங்ஸ் பண்ணணும். இப்போ உங்கள் ஃபோனில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு பேஜோ செகண்ட் பேஜ்லேயோ செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் ஆக்சுவலாக 2 செட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செட்டிங்ஸ் வந்து என்ன எங்கே இருக்குதுன்னா, உங்கள் ஃபோனில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயோ செகண்ட் பேஜ்லேயோ ஏதோ ஒரு பேஜில் இருக்கும் செட்டிங்ஸ்னு, அந்த சிம்பிள் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து ஆன் பண்ணணும். அந்த செட்டிங்ஸுங்கிறத ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும். செட்டிங்ஸை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் டிஸ்பிளே அண்டு பிரைட்னஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளே அண்டு பிரைட்னஸ்ஸுங்கிறத அதை ஆன் பண்ணுங்க. அதை ஆன் பண்ணினீங்கன்னா அதுக்குள்ளே உள்ளே போனோன்னா அதுக்குள்ளே சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த ஆப்ஷனில் அடாப்டிவ் பிரைட்னஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஹையஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அந்த பிரைட்னஸ் அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா ஹையஸ்ட் பொசிஷன் ஏதோ அந்த ஹையஸ்ட் பொசிஷனில் வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் ஃபோனில் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிடணும். அப்படி பண்ணினீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கிடச்சிரும். அடுத்தது செகண்ட் செட்டிங்ஸு. இந்த இது எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்கல்ல, என்னுடைய வீடியோ பார்ப்பீங்கல்ல, அந்த வீடியோ பார்க்குறப்ப வீடியோனுடைய இங்கே பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் சைடு கார்னரில் கீழேருந்து மேல் இந்த பக்கம் வலதுபுறம் ரைட் சைடு கார்னர், இந்த ரைட் சைடு கார்னரில் இந்த இடத்துக்கு செட்டிங்ஸ் சிம்பிள் இருக்கும். எதில்? அந்த வீடியோவில், யூடியூப் வீடியோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ வரும் இல்லையா, வீடியோ வர்றப்போ இந்த ரைட் சைடு கார்னர் அப் சைடில் இருக்கும், சரிங்களா? அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள்.
அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணினீங்கன்னா அந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணினீங்கன்னா அதுக்குள்ளார போனீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். அந்த குவாலிட்டிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை ஆன் பண்ணுங்கள். அதை ஆன் பண்ணினீங்கன்னா உள்ளுக்குள்ளே சில ஆப்ஷன்ஸு மறுபடியும் காமிக்கும். அதில் ஹையஸ்ட்டு கிளாரிட்டி அல்லது ஹையஸ்ட்டு ஏதாவது ஒன்று காமிக்கும் அந்த இடத்துக்கு. அதை ஆன் பண்ணலாம். அதை விட பெஸ்ட்டு என்னென்னா அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்வான்ஸ்டுங்கிறத ஆன் பண்ணுங்கள். அட்வான்ஸ்டு ஆன் பண்ணினீங்கனாவே இந்த மாதிரி காட்டும். 2160p 60, அதே போல் 1180p 60, 360p 60 அப்படி இந்த மாதிரி காமிக்கும். இருக்கிறதுலையே ஹையஸ்ட் நம்பர் எது இருக்கோ, ஹையஸ்ட்டு இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த குவாலிட்டியை நீங்கள் என்ன செய்யணும், கிளிக் பண்ணிடணும். இப்போ இந்த ஃபோனில் வந்து 2160p 60 அப்படிங்கிற ஹையஸ்ட் குவாலிட்டி இருக்குது. இதை வந்து ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணோன்னா என்ன ஆகும்னா வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பொறுக்கணும். நீங்கள் ஒரு நிமிடம் பொறுத்திருந்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸுமே எல்லாம் கிளியராக, ஆடியோ கிளியராக தெரியும், அக்யூரேட்டாக தெரியும். வாய்ஸும் அந்த ஆடியோவும் கிளியராக கேட்கும். சரியா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கப்படும். அந்த ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். அப்புறம் அந்த வீடியோவை பார்க்குறப்ப ஒரு எக்ஸாம்பிள் சம்மாக இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் சம்மாக இருந்தாலும் அதுக்கு ஃபைல் நேம் எப்படி கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கொடுப்போம். அந்த நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்பிள் 1.1 அப்படின்னு எல்லாம் கொடுக்கவே வேண்டியதில்லை. ஷார்ட்கட்டில் 1.1ன்னு போட்டோம்னாவே, ஃபைல் நேம் 1.1ன்னு போட்டோம்னாவே எக்ஸாம்பிள் 1.1 வந்துடும். 7.5 எக்ஸாம்பிள் உனக்கு 7.5 வேணும்னா 7.5ன்னு ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னாவே 7.5 எக்ஸாம்பிள் ஓப்பன் ஆகிரும். நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. அதே போல் எக்ஸசைஸ் சம்முக்கும் எப்படி ஃபைல் நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுவோம். நீங்கள் அந்த மாதிரி எழுத வேண்டியதில்லை, அதாவது டைப் அடிக்க வேண்டியதில்லை. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் வந்து டைப் அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு சில நம்பர்ஸை எப்படி நீங்கள் டைப் அடித்தா அந்த சம்மு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதன் பிரகாரம் செஞ்சால் ஷார்ட்கட்டில் நீங்கள் வந்து அந்த சம்மை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னாவே எல்லாமே கிளியராக கிடைக்கும். சரியா? சரி.